வணக்கம். பெருமரியாதைக்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் தலை தாழ்ந்த வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பேரூராட்சியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற அந்த காலத்தில் கந்தசாமி செட்டியார் அரசுக்கு சும்மா கொடுத்த இடம், காசு பணம் வாங்காமல் தானமாக கொடுத்தார். அந்த இடத்துல காங்கிரஸ் ஆட்சியில் பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தான். அதை இடித்து தூர எடுத்துட்டு புது பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டு புது பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறோம்னு சொல்லி 15 கோடி ரூபாய் அரசு நிதியில் ஆரம்பித்து இன்னும் 4 வருஷம் அந்த வேலை முடியலை. இதுக்கு இடையில் பஞ்சாயத்து கூட்டம் அண்மையில் நடந்து அந்த கூட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய திருவுருவச் சிலையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய திருவுருவச் சிலையையும் அகற்ற வேண்டும், அது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குன்னு இப்போ இருக்கிற தலைவரும் அந்த உறுப்பினர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 1970 ஜனவரி 11ஆம் தேதி அன்றைய முதலமைச்சர் கலைஞரால் திறக்கப்பட்ட சிலைகள். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் PK மூக்கையா தேவர் தலைமையில் அந்த விழா நடந்திருக்கு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தான் இந்த சிலை சொந்தம். சிலை வச்சிருக்கிற இடம் தேசிய நெடுஞ்சாலை. அப்போ 45 வருஷத்துக்கு பிறகு அந்த சிலை போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொன்னாலே என்ன நியாயம் இருக்குது? அதில் என்ன உண்மை இருக்குது? யாருக்கு தான் பொது அறிவு இருக்குது? இது திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கத்தோட சாதிய துவேஷத்தில் இந்த சிலையை அகற்றணுங்கிறது இந்த தீர்மானம். ஏற்கனவே நான் முன்னதாகவே சொல்லியிருக்கிறேன். 15 ஆண்டுகள் பஞ்சாயத்து துணைத் தலைவராக இருந்த ராமச்சந்திரனை குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது பண்ணி சிறையில் அடைத்து எதிரியை இல்லாமல் செய்து இந்த பஞ்சாயத்தை ஆளுங்கட்சிக்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ அது எதில் போய் நிற்குது? நேதாஜி சிலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அளவுக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டை இடித்து கட்டினீங்களா, அதுக்கு டேமேஜ் இல்லாமல் பாதுகாப்போட செஞ்சுருக்கலாம் இல்லையா? உள்நோக்கம் இந்த சிலையை அகற்றணுங்கிறது தான். அதுக்கு இப்போ தீர்மானம் போட்டு பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு. நான் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெருமரியாதைக்குரிய KN நேரு அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பழைய சபாநாயகர் ஆவுடையப்பனையும் அன்பாக கேட்டுக்கொள்வது, நீங்கள் வாங்க, இந்த சிலையை பாருங்கள். இதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. தவறு இருந்தால் அது கலைஞர் தானே பொறுப்பு, அதுக்கு அவர் தானே திறந்து வச்சார். அதனால் நீங்கள் அந்த சிலையை எடுத்துடலாம்னு சொன்னால் அது நியாயம் கிடையாது. தாந்தோண்டித்தனமாக தடியெடுத்தவங்களாம் தண்டல்காரம்னு ஆயிடுச்சு. ஆக இந்த சிலையை அகற்றணுங்கிறதுல இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய நிலைப்பாடு என்ன? இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருடைய நிலைப்பாடு என்ன? ஆகவே மாவட்ட அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் பண்ணையார் KN நேரு அவர்கள், நீங்கள் நேரில் பார்த்து ஒரு முடிவெடுங்க. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்து ஒரு முடிவெடுக்கணும். அதை நீங்கள் செய்யணும். அன்பான வேண்டுகோள். வாகை முத்தழகன் அறிஞர் அண்ணா பேரவை. வணக்கம்.